எதனால இப்படி? காரணம் நிறையா இருக்கு. ஆனால் இது என்னமோ ஆரம்பிச்சது உங்கள்கிட்ட இருந்து மட்டும்தான். என்கிட்ட இருந்தா? இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சொல்ற? என்னாலயா? ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு படை வீரர்கள்னு ஒருத்தவங்க இருந்தாங்களாம். மந்திரி அமைப்பு மூலதனத்துக்கு ஒருத்தர் இருந்தாராம். ராஜாவோட கோட்டைக்கும் ராஜாவோட அர்த்தத்துக்கும் வாளா ஒருத்தர் இருந்தாராம். மொத்தம் மூணு திசையில இருந்துதான். அப்போ ராஜா ஒரு விஷயம் சொல்றாராம், உங்க மூணு அரசாங்கமும் அறிவிக்கிறேன். இந்த ராஜாவோட கட்டளை ஒன்னே ஒண்ணு, எக்காரணத்து கொண்டும் எந்த இடத்துலயும் அந்த 3 அரசாங்கமும் ஒரு ராஜாங்கமும் மாறக்கூடாது. அது இந்த ராஜா மேல ஆனன்னு சொல்றேன். ராஜா ரொம்ப தெளிவா இருக்கிற நேரத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையில இந்த 3 அரசாங்கத்துக்கும் வெளியில இருந்து ஒரு பிரச்சனை வருது. அது ராஜாவோட மரியாதைக்கு எதிராக அப்படி ஒரு விஷயமா உருவாகும். ஆனா ராஜாவோட வாக்கையும் ராஜா மேல இருந்த ஆணையும் மீறி அது 3 படை வீரர்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அப்போ ராஜா என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அந்த 3 வீரர்களும் ஒண்ணு சேர்ந்தாங்க. இந்த 3 வீரர்கள் ஒண்ணு சேர்ந்த போது ராஜாவோட அடையாளமா அவர் கொடுத்திருந்தாருல ஒருத்தர்ட்ட வாள், அவர் அந்த இடத்துல தலைமை தாங்கல. அப்ப அந்த வாளுக்கான மரியாதை இல்லாமலே போயிருச்சு. அதனால என்ன பண்ணாரு, அந்த இடத்துல தலைமை தாங்கினார்ல மந்திரி, அவர்கிட்ட வாளை தூக்கி கையில கொடுத்துட்டார். அந்த வாளா இருந்தவன் கிட்ட ஒண்ணுமே இல்லாம நிர்கதியா விட்டுட்டார். தைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும், தடைகள் எதையும் மகனே வென்று வா, கலியே நிமிந்து பகையை கொன்று வா, தீரா தீரா மின்னல் வாழ்வீசும் கரிகாலா, வீரா வீரா
கண்கள் ஆழ்ந்தாக்கும் குருவாலா வீரா வீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா வீரா வீரா கண்கள் ஆழ்ந்தாக்கும் குருவாலா ஹலோ, சில்லா, நான் தான் முத்து பேசுகிறேன். சொல்லியா? என்ன புதுசாக லோக்கல் நம்பர்லேருந்து கால் பண்ணுற? எல்லாம் உன் தொழில் விஷயமா தான்டா. ஏன் தொழில் விஷயமா? ஃபஸ்ட்டு சொல்கிறத முதல்ல கேளுடா. சல்யூட் சார். சல்யூட் விஜயகுமார் சார். சொல்லுங்க சார், ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. நான் இந்த மீட்டிங் வந்துட்டு எது கூப்பிட்டுருக்கேன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஊரில் வந்துட்டு நிறைய லம்பர் ஜாக் தொழில்னால இல்லீகல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் திருட்டுத்தனம் நடக்குதுங்கிற மாதிரி தெரிய வருது. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் டீம் தனியாக அமைக்கணும். இதுக்கு எவ்வளோ ஃபண்டு செலவானாலும் பரவாயில்ல. அதான ரிப்போர்ட் தான் இது. நான் என்னோட கைப்பட இதை சைன் பண்ணி உங்களுக்கு தரேன். சரிங்களா? இதை நீங்கள் முடிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் யூ டிசர்வ் சம்திங் டு டூ. ஷுவர் சார், நான் உங்கள் ஹோப்ஸை வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஷுவராக நான் இது என்னென்ன செக் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் சார். சல்யூட் சார். சல்யூட் சார். ஆல் தி பெஸ்ட். ஹோட்டல் வியாசர்பாடியிலேருந்து கட்டாவாசனை பயங்கரமாக வருது, பார்த்து இருந்து விடா. எங்களுக்கு என்னது என்ன புது விஷயமா? நான் பார்த்துக்கிறேன், விடு. சொல்லுங்க திகில் பாண்டி, போன டீலிங் என்னாச்சு? போன வேலை நமக்கு சாதகமாக அமையலை. அவன் ஏதாவது பண்ணணும்டா பரக்கு.
லீடர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லீடரு, டீலிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன், என்ன பிரச்சனையாச்சு இப்போ? ஐயோ பரத், தொழிலில் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். இதை போய் நீ பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காது என்ன? அப்போ இதை அப்படியே விட்டுருவீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. நம்மளுக்கு பிரச்சனை தலைக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று போக ஒன்று நிற்காம ஒரே பிரச்சனையாகவே இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு 2-3 நாள் பசங்களோட ஜாலியாக ஒரு வெக்கேஷன் போயிட்டு வருவோம். வெக்கேஷனா? எங்கே போகிறோம்? அதை நான் அப்புறம் சொல்கிறேன். Señores, les voy a decir quién soy. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata o plomo. 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 ரோஜில்லா, நம்மளோட தசிங் பற்றி இருக்கான்னு சொல்கிறேன். அவன் ஊருக்கே கூப்பிட்டு வந்து ஆட்டம் போட்டிருக்க. ஓ பரத், நீ இன்ன வரைக்கும் நீ சரியாகவே புரிஞ்சிக்கலையா? நம்ம வந்தது என்னமோ வெக்கேஷனுக்கு தான். ஆனால் அதை தாண்டி எனக்கு ஒரு கடமை இருக்குல்ல. அவன்கிட்ட இந்த ஊரில் பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். அந்த பணத்தையும் அதிகாரத்தையும் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம்.
உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்று அவன்கிட்ட கிடையாது. நீ ராஜுபாயை கூப்பிடு. டேய், உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? சின்ன பசங்க கூட எல்லாம் எனக்கு பிசினஸ் பண்ண இஷ்டம் இல்ல. மொட்டை, இங்கே நான் வந்தது உன் கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இல்லை, உன் மொத்த தொழிலையும் தூக்கிட்டு போகிறதுக்கு. அதை உன் முன்னாடியே சொல்லிட்டு போகிறதுக்கு தான் இங்கே வந்தது. ஓஹோ, என்னோட இடத்துக்குள்ள வந்து என்னோட பிசினஸ் தூக்க போற நீ சொல்றியா? நீ எத்தனை பேர் இருக்காங்க தெரியுதா? சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் எங்களுக்கு பயம் கிடையாது. இன்னும் 2 நாள் கண்டிப்பாக வருவேன். நீ இங்க இருந்து உயிரோட போனாதானே 2 நாள்ல வருவ. பேபிமா, நாங்கள் இந்த மரத்தொழிலுக்கு தான் புதுசு. நீ கையில் வச்சிருக்கிற கன்னுக்கு கிடையாது. தெரியலன்னா 4 பேர்த்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்னடா, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடியார? என்னடா சொல்ற? புதுசா வந்திருக்கானுங்கிற, ஆளுங்க வேற அதிகமா இருக்குங்கிற. யார் அவனுங்க? எதுக்கு வந்திருக்கானுங்க? மொட்டைனுக்கு அவனுங்களுக்கு என்னாச்சுன்னு விசாரி. அப்படியே மொட்டையும் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. போய் பேசுவோம் மொட்டைங்கிட்ட. எதிரிதான்டா, ஆனா அந்த லம்பர் ஜாக்க வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். புதுசா வந்தவங்க இது அவனை போட்டுட்டு லம்பர் ஜாக் கேட்டான்னு வச்சுக்கோ, அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. நீ என்ன பண்ண, மொட்டைன்ட்டு பேசு. அவன் கூடயே நிக்கிறோன்னு சொல்லி வருவான். மொட்டையும் கூட நின்று புதுசா வந்தவங்க போட்டுட்டு அதே இடத்துல மொட்டையனையும் போடும். இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், அவருக்கு தெரிய வேணாம். என்ன ருத்ரா, உன் கோட்டை சரிஞ்சிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என்ன வெளியூர்ல இருந்து ஆளுங்களாம் இறங்கியிருக்காங்க போல.
அவனுங்க யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிருக்கானுங்கன்னு தெரியுமா? அவசரப்பட்டியே. தேனி கூட்டுல கல்லெடுத்து விடமோ பார்த்து விடணும் ருத்ரா. இப்ப என்ன பண்ண போற? வந்திருக்கோம் பார்த்தா சாதாரணமா தெரியல. அவங்க என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த தொழில அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றும். நீ என் நண்பனை கொன்னு லம்பர் ஜாக் எடுத்தப்ப எனக்கும் பகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் புதுசா வந்திருக்கோம் கையில இந்த லம்பர் ஜாக் கிடைக்க நான் விட மாட்டேன். நமக்குள்ள இருக்க பகையை நம்ம அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல நம்மளாம் ஒண்ணு சேர்ந்து புதுசா வந்திருக்கிறனை எதிர்ப்போம். அப்புறம் தம்பிங்களா, சௌக்கியமா? என்னடா மொட்டை, அன்னைக்கு என்ன சொன்னேன்? எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்க சொன்னீங்க. இன்னைக்கு ஏன் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுதா? கூட்டணி சேர்றீங்க, கூட்டணி. இதை விட பெரிய கூட்டத்தையே பார்த்தவங்க நாங்கள். சொன்னேன்ல மறுபடியும் வருவேன்னு. சரி சரி, டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது. நல்லபடியாக போய் சேருங்க. தொழிலை நான் பார்த்துக்கிறேன்.
வியாசர்பாடி. வியாசர்பாடி அடையாளம்ன்றது ஒண்ணு இல்லாம இருந்தது. ஆனா புதுக்கோட்டைன்ற அடையாளத்தை பறிக்க போது வியாசர்பாடியோட அடையாளத்தை தானே உருவாக்கிக்கிட்டான். தனி ஒரு மனிதனோட கோபம் அந்த ஜபத்தையே அழிக்கும்னுவாங்க. ஆனா இன்னைக்கு என் கூட இருந்த என் தம்பிங்களோட கோபம், அவனுங்களோட வலி, அந்த வேதனை, அது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்க மிருகத்தனத்தை வெளியில கொண்டு வந்திருக்கு. நான் பார்த்த என் பட தளபதி, நான் வியந்த என்னோட புதுக்கோட்டை, என் அடையாளம் இன்றைய வியாசர்பாடி. நாங்கள் போனது ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக. ஆனால் இந்த ஊருக்காக நாங்கள் இப்போ ஒரு சாம்ராஜ்யத்தையே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதுக்கப்புறம் வியாசர்பாடி தள்ளி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எப்பவுமே என்னோட எல்லா விஷயத்தையும் முன்ன நின்று நடத்த போறீங்க. வியாசர்பாடியும் பேட்டையும் வேற இல்லை. வியாசர்பாடியும் நானும் ஒன்று. நீ நிறைய செஞ்சிட்ட. நீ யாருன்றத திருப்பி இன்னொரு தடவை எனக்கு நிரூபிச்சிட்ட. இன்னையில இருந்து எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மூத்தவன் அலெக், இளையவன் மைக்கேல், கடைக்குட்டி என் ஜித்து, இப்போ ஆளாத ஒரு சிங்கம் தம்பி ஜில்லா, வியாசர்பாடி பேட்டை ஜில்லா. இது நான் அவனுக்கு கொடுக்குற அங்கீகாரம். He is the biggest criminal. He is the biggest businessman. This is the biggest national issue. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேல இருந்து அந்த டெரிட்டரி என்னது, இந்த டெரிட்டரி உன்னதுங்கிறது எல்லாம் மறந்துடணும். The world is my territory.